ஹாய் எவ்ரி ஒன். 20 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி ஒரு பிரியாணி சாப்பிட போகிறோம். அதுவும் நம்மளோட ஃப்ரெண்டோட ஷாப்க்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. போய் ஒரு வழியாக வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. போகிற வழி செம்மையாக இருக்குது. யூஸ்வலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இது ட்ராவல் பண்ணுறது. அதனால் நம்ம இந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். இதுதான் நம்ம ஃப்ரெண்டோட ஷாப்பு. ஸோ இங்கேருந்து எக்ஸாக்டாக நெக்ஸ்ட்டு ஒரு சந்து இருக்குது. இந்த இடம் வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ பார்ப்போம். இது அப்படியே வாக்கபிள்லையுமே போயிடலாம் உங்களுக்கு. ஸோ ஃபைனலாக நம்ம ரீச் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். போய் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நல்லா பிரியாணியை வாங்கியாச்சு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பீஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். பயங்கரமாக இருக்குது பீஸு. நல்லா வெந்திருக்கு. ஓகே, இந்த கடையோட ஸ்பெஷல் என்ன எனக்கு ஃபீல் ஆச்சுன்னா இந்த க்ரீன் சட்னியோட தராங்க. அது சூப்பராக இருக்குது. பெஸ்ட் இன் ஃப்ரை ஃபஸ்ட். கொஞ்சம் பீஃப் வச்சு, கொஞ்சம் ரைஸு, கொஞ்சோண்டு சட்னி, கொஞ்சம் ரைத்தா. எப்படி பார்க்கலாமா? செம்மையாக இருக்குது. ஆல்ரெடி கலந்து பசியில் வர இருந்தேன். பட் அதுக்கேற்ற மாதிரி அல்டிமேட்டாக இருக்குது பிரியாணி. எக்ஸாக்டாக C1 போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நியர் டு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் நம்ம ஃப்ரெண்டோட ஷாப் இருக்குது. நான் இப்போ தான் பிரியாணி ட்ரை பண்ணேன். ப்ளஸ் சிக்கன் பக்கோடாவும் ட்ரை பண்ணேன். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் ஃபஸ்ட் டைமாக கடை ஓப்பன் பண்ணியிருக்காரு. எல்லா ப்ராடக்ட்டுமே எல்லா விஷயங்களுமே பார்த்து பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலி டேஸ்ட்டில் கொஞ்சம் யூனிக்னஸ் இருக்குது. அந்த மசாலா ரொம்ப சட்டில்டாக இருந்தது.